எப்படி செஞ்சாலும் சமப்படுது இல்லையே, ஒரே தலை வலியா கிடக்கு. முத்து, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. முத்து முத்து, கூப்பிடுனீங்களாம்மா? என்ன இப்பயே வார? சொல்லுங்க முள்ளு, கொஞ்சம் வேலையா இருந்தேன். தலை அடிக்குதான்னு ஒரு டீயில உன்னை போட்டுட்டு வர சொன்னான். இப்ப வார, கெதியா போய் டீ போட்டு வா. சரி. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகணுமோ? இன்றைக்கு டாக்டர் வரேன்னு சொன்னவரா? அப்படின்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட முடியும் போடக்கேம்மா. 5000மே? நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்து ஒரு இளமை கூட ஆயில. இப்போ வீட்டை அம்மா நிற்கிறாங்க. ஐயா வெளியில் போயிட்டார். வேணும்னு சொன்னால் ஐயாட்ட நான் கதைச்சிட்டு ஒரு 5000 ரூபா ஐயாட்டையும் முன்னாடி கொண்டு வாரேன். மறந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு இந்த முத்துட்ட டீ சொல்லி எவ்வளவு நேரம்? ஐயோ, தலை வேற எனக்கு இடிக்குது. என்னத்துக்கு தான் வேளாரங்கள் இருக்கிறாங்களோ கடவுளே. வேலைக்கு போவோம், ஒரு 4 மணி போல போவோம். நீங்கள் வெளிக்கிற நில்லுங்க, நான் 4 மணி போல. முத்து, நான் உன்னை தேத்தனி கேட்டா நீ போன் அகாய்ச்சி கொண்டிருக்கிற. எவ்வளவு நேரம் நான் தேத்தனி கேட்டு இதான் நீ வேலை செய்யற லட்சணம். நல்ல ஆக்களை தான் வேலை கெடுத்துக்கிற பொய்யா. இந்த மோதிரம் ஒரே கடியா கிடக்கு எனக்கு இதுல கிடக்குறது. வட்டியும் போட்டு இந்த கணக்குல முடிக்கிறதுக்கு இடையில ஐயோ இவ்வளவு காசு கணக்கு வட்டி என்ன பாப்போம். எத்தனை மணிக்கு டீ கொண்டு வந்து தாரானண்டு வாரது வேலைக்கு. ஆனா ஒரே போன் கதை வெட்டட்டு முடிக்கு. டீ வைக்கிறேன். என்ன செஞ்சு இருந்த நீ முத்தி இவ்வளவு நேரம்? இல்லையம்மா, அந்த போன் கொஞ்சம் அவசரம் வந்தாதான் வேலைக்கு வரைக்க போன் கதையை கூடான்னு தெரியாதா? வீட்டுல இருந்து அவசரமா கோல் பண்ணியிருந்தவேம்மா. சரி, நான் அடுத்த முறை திருத்தி கொள்றேன். ஒரு வேலைக்கு வந்தா அங்க இருக்கிற வேலையை மட்டும் பழகுங்கோ. நீ இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கிற முத்து. நல்ல மாதிரி வேலையை கத்துக்கொள். முதல் வேலைக்கு வந்தா வேலையை செய், போன பார்க்காத. அது எந்த விஷயமா இருந்தாலும் வேலை முடிஞ்சு விட்ட போய் கதைக்கலாம் தானே. அவங்களோட போறது இல்லையே. அவசரமான போன் தான் வந்ததும்மா. சரி, நான் இனி போன் கதைக்கலையம்மா. வேலைக்கு இனி போன் கதைக்கலையா? திருத்திக்கோளா? சரி. இப்போ என்ன செய்யறது? கையில் காசும் இல்லை. அம்மாவை வர 4 மணிக்கு குடிக்கணும் 3 மாதத்துக்கு. காசும் கடனாக கேட்கலாம். தலைமை தெரியல, என்ன செய்யலாம்? அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சுதாம்மா? நான் வீட்டை போயிட்டு வா. வேலை முடிஞ்சதுன்னு உனக்கு யார் சொன்னது? இப்ப எத்தனை மணி முத்து? 4 மணி. அம்மா 4 மணி. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியுது முத்து? 5 மணிக்கு தானம்மா வளமே வேலை முடிகிறது. ஐயாவோட கதைச்சேன் நான். வீட்டை கொஞ்சம் அவசரமா வேலையை அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடுவாங்க. ஐயாவோட கதைச்சினான்னு அவருக்கு போட்டாம சொன்னவன். நானும் அவரை வேலைக்கு வச்சேன். நீங்கள் அனுமதி வச்ச நீங்கள் அதான்
அப்ப யார கேட்கணும் உங்கள்கிட்ட வந்து கேட்டுருக்கோணுமா நான் விரைக நீங்கள் இந்த ஏதோ மீட்டிங்கில் இருந்தீங்களா அப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போட்டு ஐயாண்ட நம்பரும் இருந்தது தானே அப்போ அவர்கிட்ட கதைச்சிட்டான் போக சொன்னவர் போதுமா தென்னை மரத்துக்கு எல்லாம் தண்ணி ஊத்தியாச்சு தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றலையம்மா நாளைக்கு வந்து ஊற்றட்டா என்னத்துக்கு உங்களை வேலைக்கு வைத்தது வீட்டை முறைக்கு அவசரம் போகணுமா அதுக்காக போய் தண்ணியை ஊத்து தென்னை மரத்து தண்ணியை ஊத்திட்டு போடு உங்களோட நடவடிக்கைகள் சரியில்லை நேரத்துக்கு போற வேலை நேரத்துல போன்னு கதைக்கிற இது சரிப்பட்டு வராது நீ போ வேலையை விட்டு இல்லையம்மா அப்படி சொல்ல நான் இப்ப தென்னை மரத்துக்கு தண்ணி தானே ஊற்றணும் அதைத்தான் சொல்றேன் கையா தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு விட்ட போ சரிம்மா நான் ஊற்றுறேன் இதுலதான் நீ மோதிரம் வச்சேன் ஐயோ கீழே விழுந்துட்டோ இல்லையே நான் இதெல்லாம் நீ வச்சுட்டு இருந்து படிச்சு கொண்டு எலும்பாவும் இல்லை மொத்தம் சில நேரம் எடுத்திருப்பானோ அவனும் புதுசா தானே வந்தவன் நம்பேறாது ஒருத்தரேன் இந்த நாளில எதுக்கும் கேட்பேன் யாரும் வெள்ளனை போகணுமென்று தானே கேட்டு இருப்பான் முத்து என்ன கூப்பிட்ட காது கேட்காத உனக்கு எத்தனை நேரம் உன்னை கூப்பிடுறது இல்லையம்மா நான் இந்த வேலை கொஞ்சம் செய்துட்டு இருந்தால நீங்க கேட்ட மேல கேட்கல சொல்லுங்கம்மா என்ன என்ற மோதிரத்தை எடுத்த நீ காணையில மோதிரமா நீங்க மோதிரத்தை காணையில நீங்க எங்கேயம்மா வச்சீங்க போன என்ற மோதிரத்தை எடுத்து போட்டுதான் நீ நேரத்துக்கு போய் விற்க பார்த்த நீயோ நடிக்காத முத்து எடுத்த நீ இல்லையம்மா நீங்க சொன்ன அப்புறம் நான் அப்படியே வந்துட்டு இங்க தென்னை மரத்தை தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கிறேன் நான் எடுக்கவே இல்லை நான் காணையில ஐயாண்ட கடன் கேட்டிருந்தேன் நான் அவரை உங்கள்கிட்ட வேண்ட சின்னவர் நான் அந்த வீட்டை போகிற அவசரத்தில் நான் உங்கள்கிட்ட அதை கேட்கவும் இல்லை நீங்கள் அந்த இந்த டென்ஷனில் கூட வேலை செய்ய சொன்னதெல்லாம் நீங்கள் வந்துட்டேன் அந்த 5000 ரூபாய் இல்லாமல் தான் நம்ம வீட்டே போயிருக்கணும் இப்போ நீங்கள் நகை காணையிலன்னு சொல்கிறத கூட எனக்கு இப்போ தான் தெரியும் ஐயாட்ட கடன் கேட்டது நீ என்னட்ட சொல்லவே இல்லையே முத்து இப்படித்தான் நீ என்ன மோதிரத்தையும் எடுத்திருப்ப என்ன கெதியா நாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயோ அம்மா அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்கம்மா நீ எனக்கு வேலைக்கே வர தேவையில்லை போகதியா எங்கம்மா உள்ளத்துலேயே எனக்கு வீட்டை காசு கொஞ்சம் தேவையாக இருந்துதான் இருந்தது ஆனால் நான் காசு கேட்டு தான் எடுப்பேன் ஒழிய இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி திருடுற பழக்கம் எனக்கும் இல்லை எங்கள் குடும்பத்தாருக்கும் இல்லை நீங்கள் வேணும்னு சொன்னால் அங்கே வீட்டு இருக்கிறார்கள் எல்லாம் வந்து கேட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து கேட்டு பாருங்க நிப்பாட்டு என்ன குடும்பம் குட்டி நீ ஏன் கூலிக்கு வேலை செய்யற நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூலிக்கு வேலை செய்யறேன்தானம்மா ஆனால் வேலை செய்கிற வீட்லேயோ சரி எங்கேயோ சரி நான் இப்படியான நீங்கள் சொல்கிற மாதிரி களவோ இப்படியான எந்த ஒரு பிழையும் செய்கிறேன் அத நீ சொல்லாத போலீஸ் சொல்லட்டும் சரியா இருகதியா இதுல இருகதியா இதுல நீங்க வேணுமெண்டா ஐயா வந்தா அப்புறம் அவருக்கா கேட்டு பாருங்க ஐயா நொய்யான கதை தேவையில்லை இருகதியா இதுல போலீஸ் வரட்டும் முதலாவது என்ன இதுல மோதிரம் கிடக்கு பிள்ளையில மோதிரம் மாதிரி கிடக்கு ரூனா இந்தா இந்த மோதிரம் அதில் அடந்தது மோதிரம் அதில் அடந்தது கீழே எங்க கிடந்தது அதில் ஐயோ நான் அநியாயமா முத்துவ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டியா சரி துளைஞ்ச மோதிரம் துளைஞ்சதாவே இருக்கட்டும் முத்துவை நாம் வேலைக்கு வச்சாலும் ஐயாண்ட பேச்சு தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு செய்கிறவன் அவர் ஜெயிலுக்கு இருக்கட்டும் தொலைஞ்சா இருந்தால் தான் எனக்கு அவர் புது மோதிரம் வேண்டி தருவேன்